இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நீதிமன்றத்தில் ஆஜராக அர்ஜுனவுக்கு உத்தரவு என்கிற செய்தி இவ்வாறு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிரான ஒரு உத்தரவாகவே இதனை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இது தொடர்பான விடயம் குறித்து நாங்கள் கவனம் செலுத்தும் போது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் 2015 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு அமைவான வழக்கில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் திலன கமகே நேற்றைய தினம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். 2025 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இவ்வாறு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஆங்கில மொழி மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான செய்தி. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறைகள் ஏலத்தின் போது தனது குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சட்டத்தை முரணாக ஆதரவு காட்டி அரசுக்கு 1 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக கூறி லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் மோசடி எனும் குற்றத்தை அர்ஜுன் மகேந்திரன் புரிந்துள்ளதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த வழக்கு நேற்று பிரதான நீதிவான் திலன கமகே முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போதே விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக அறிவித்தல் ஒன்றை கூறினார்கள். அதனை ஆராய்ந்தே நீதிவான் குறித்த அறிவித்தலை பிறப்பித்திருக்கிறார். இதற்கு முன்னர் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தில் மூவரடங்கிய சிறப்பு நீதிமன்றத்தால் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்ய இன்டர்போல் ஊடாக அறிவித்தல் பிறப்பித்துள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டு